கொலாப்ஸ் ஆக்கிடலான்னு ஒரு பெண் வழியை வச்சு கொலாப்ஸ் ஆக்கிடலான்னு நினைக்கிறாங்க. தப்பு. போராளிகளுக்கு அதுக்கெல்லாம் பயமே இருக்காது. யாவும் பயந்தான். அவ்வளவுதாங்க. நீங்க இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. யாராவது உங்களுக்கு பிளாக்மெயில் பண்ண பயப்படாதீங்க. உங்களுக்கு பகிரங்கமா உட்காந்து நான் ஸ்கிரீனுக்குள்ள பேசுறேன். இந்த வீடியோ ஃபேக் வீடியோங்கிறதால பேசுறேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. நிஜமாவே எனக்கு வெளியிட்ட கூட நான் பேசுவேன். உன்னை கற்பழிச்ச நான் சொல்றேன். ரேப் பண்ணி தான் தப்பு. மியூச்சுவல் கன்சென்ட்டோட இருக்கல. நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு கேட்கிறேன். சரி, ஒரு பொம்பளை புள்ள நீ இருக்கிற, நீ ஒரு காதல்ட்ட வீடியோ காலில் ஆபாசமா இருக்கிற, அதை காமிச்சு அவன் மிரட்டான, நீ எதுக்கு பயப்படுற? நீடு தான் இருக்கிற. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தாண்டி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு உங்களை வச்சு. நீங்க நடுவுல படுத்துட்டு இருக்கீங்க, இந்த சைடு ஒரு ஃபாரின் லேடி, இந்த சைடு ஒரு ஃபாரின் லேடி. ரொம்ப லைஃபை என்ஜாய் பண்றீங்க, பயங்கரமா வாழ்றாரு இவர் அப்படின்லாம் நிறைய இப்ப கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த வைரல் ஆகிற வீடியோ குறித்து தங்களுடைய கருத்து என்ன? அட போமா, நீ வேற ஒருத்தர் எந்திரிக்கே ஓக்கல, உங்களுக்கு நீ வேற ஒரு ஆளு. அதுல ஃபாரின் போலீஸ் இருந்தாரு, அதை சொல்லலையே. எல்லாருமே இருந்தாங்க. இது எனக்கு சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ எனக்கு அனுப்பிவிட்டாரு. என் கிளைண்ட் தான் அனுப்பிவிட்டாரு. அவர்களை செக் கேஸ் நடத்துறேன். ரொம்ப தயங்கி என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க தலைவரை, நீங்க இல்லைன்னு தெரியும், ஆனா உங்களை மேல ஒரு வீடியோ போகுதுன்னாரு. ஆனா பார்த்துட்டு இல்லைன்னு நல்லா கிளாரிட்டி எடுக்க சொல்லியா, ஏன் இப்படி இருக்கானுவோ அப்படின்னு சொல்லி. நான் இதெல்லாம் அஞ்சவே மாட்டோமா? எவ்வளவு பேர் கீழே வந்து தேமோனு எழுதுறான். என்ன தேமோனா? என் பிறப்பு என்னன்னு எனக்கு தெரியுமா? அதுக்கெல்லாம் நம்ம அஞ்சு ஆள் இல்ல சார். அப்ப கூட என்ன வீடியோ வந்தாலும் இவர் தான் பண்ணிருப்பாரு, இவங்க தான் அப்படி நம்பிடுறாங்களே சார். அது ஏஐயா என்னையா உண்மையா இல்லாம ஃபேக்ட் செக் பண்ணாம. ஏஐ வந்த பிறகு என் பையன் எனக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தான். நான் ஒரு பாட்டி, எனக்கு ஒரு வடை கிடைக்குமா பாட்டி, நிலாவுல பாட்டி வடை சொல்லுது. உனக்கு இல்லாத தமிழ்வேந்தன் ஃபுல்லா சொல்லுது. நீ நிலாவே எடுத்துக்க அப்படின்னு நானும் அந்த பாட்டி ஆறு சிரிக்கிற மாதிரி வீடியோ வைக்கிறான். என் குரல் மாதிரி அப்படியே உங்க குரல் பார்த்தலாம். உங்க குரல் மாதிரி இப்ப பாடகருக்குலாம் வேலை கிடையாது. சித்ராமா குரல்ல போட்டு உன்னை வாசிக்கிட்டோம்னா அந்த வாய்ஸ் உனக்கு வந்துடும். என் வாய்ஸ் மாதிரியே நீ பேசிக்கலாம், உங்க வாய்ஸ் மாதிரி நமக்கலாம், மிமிக்கிரி பண்ணலாம். அதுதான் கோர்ட்டு இந்த ஆர்டர் எடுத்துக்க மாட்டாங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு. அதுவும் பாருங்க, அந்த ஐடியா ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்த்தாக்க முழுசா அந்த ஐடியா இங்க உள்ள ஐடியா கிடையாது. அது இங்க உள்ள ஐடியா இது இல்லை. முழுக்க இதுக்கு நான் விளக்கமே பேச வேண்டிய இல்லை. பட் நீங்க கேட்டுட்டீங்க அப்படிங்கிறதுனாலதான் விளக்கம் சொன்னது. வீடியோ ஃபுல்லா வைப்பா, வீடியோ ஃபுல்லா வைங்க. அந்த ஐடி இருக்கு இல்லையா, இந்த பாருங்க, இது அப்படியே ஃபாரின்ல உள்ள ஐடி. நிக்டா பிரா ரிசாரின்னு இருக்குல்ல, இது அப்படியே இங்க இந்த ஐடி இங்க உள்ள ஐடியா இல்லை. ரெண்டாவது அங்க உள்ள ஏதோ ஒரு அரசியல் கட்சி அமைப்புகள் சார்ந்த ஐடியா இருக்குது. அரசியல் கட்சி சைனீஸ், ஐ திங்க் சைனீஸ். பட் இந்த வீடியோ பாக்கும்போது அது நீங்க இல்லன்றது தெரியுதே சார். இல்ல ஒண்ணும் நமக்கு என்ன, நீங்க வேற நான் கையில டாட்டூ போட்டிருப்பேன். டாட்டூ இல்ல சொன்ன மாதிரி நீங்க ஜுவல்லரிஸ் நிறைய போட்டிருப்பீங்க. டாட்டூ போட்டிருப்பேன். இந்த இடத்துல டாட்டூ இருக்கும். ரிங் இல்லாம இருந்ததே இல்லை. விரலே சிரித்து போச்சு. கழுத்துல நகை இல்லாம இருக்க மாட்டேன். அடுத்த வீடியோ போடுறவங்க பார்த்து போடுங்கடா. மாலை போட்டிருக்கிறதுனால நகை எல்லாம் போடக்கூடாது, அணியக்கூடாது. வாட்ச் மட்டும் அணிஞ்சிக்கிறேன். அது எளிமையா இருக்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன எளிமையை கண்டோம் அப்படிங்கிறதுக்காக மாலையில போடணும். நகை போட மாட்டேன் எப்பயுமே. அதர்வைஸ் நகை இல்லாம நான் இருந்தது இல்லை, ரிங் இல்லாம இருந்ததே இல்லை. கையில ரிங் இல்லாம டாட்டூ இருக்கேம்மா எல்லாத்த விட. அடுத்த வீடியோல இதை பார்த்து போட்ட போறாருங்க மறுத்துறப்பா. சரி, இல்ல சார், இந்த ஏஐ வந்து உங்களை போன்ற சமூக அநீதிகளை பற்றி பேசக்கூடியவர்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் ஒரு த்ரெட்னிங் ஆகிட்டு இருக்கோ அப்படின்னு தோணுதுல. ஏன்னா மார்பிங் பண்றது இந்த மாதிரி பெண்கள் கூட வச்சு. இல்லம்மா, த்ரெட்டுன்னா இங்க ரெண்டு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்கம்மா. என்ன நீ கொலாப்ஸ் ஆக்கிடலான்னு ஒரு பெண் வழியை வச்சு கொலாப்ஸ் ஆக்கிடலான்னு நினைக்கிறாங்க. தப்பு. போராளிகளுக்கு அதுக்கெல்லாம் பயமே இருக்காது. யாவும் பயந்தான். யாருக்கு 3 பொண்டாட்டி இல்லை 4 பொண்டாட்டி இல்லை வரலாறு பேசுவோமா உட்காந்து வச்சு? விஜய பேணிக்கு ஆக்கினாங்க தெரியுமா? திரிஷான்னாங்க. ஆமா, திரிஷா தான். 2 பேரும் ஒன்னா தான் போனோம் கல்யாணத்துக்கு. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுதுல மேட்ரு ஃபினிஷ் பஸ்ட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். அது பேசுறதுக்கு இல்லை. சீமான் விஜயலட்சுமி, நான் விஜயலட்சுமிக்கு ஆதரவு ஒரு நாள் கூட நான் சீமானுக்கு எதிராக பேசுறது இல்லை. எனக்கு அமீர் மூலயமா இருப்போம் நெருக்கங்கிறதுக்கெல்லாம் அந்த அர்த்தம்லாம் கிடையாது. வேற அரசியல்ல அவர் கழுவி ஊத்திருக்க. ஆனா என்னைக்கோ அவர் இருந்தது வந்து ஒரு பெண்ணை தூக்கி வந்துச்சு நீங்க மெட்டிலான்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி மெட்ட முடியும்? விஜயலட்சுமி இன்னைக்கு எந்த டவுன்ல கிடக்கு, சீமான் எந்த ஹைக்ல இருக்காரு சொல்லுங்க. இப்ப கூட கார் வாங்கியிருக்காரு 1.5 கோடி ரூபாய்க்கு. அதே மாதிரி நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட மகனுக்கு ஒரு போட்டோ வெளியிட்டாங்க தெரியுமா? மரியாதைக்குரிய துணை முதல்வர் மனைவி கிருத்திகா அவங்க இருக்கு.
ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த போட்டோ அதோட அபார்ட் ஆச்சா இல்லையா? என் அன்பு மகனே, அந்த வயதை நீ இப்போது அடைகிறாய். அந்த காதல் இந்த தென்றல் உன்மீதும் வீசும், உன்மீதும் வீசும், பருவகாலத்தை அடைகிறாய், மகிழ்ச்சியாக இருந்து ஒரே ஒரு டியூட்டு தூக்கி விட்டாச்சிட்டு போச்சா. அவ்வளவுதாங்க. நீங்க இதுக்காக பயப்படாதீங்க. யாராவது உங்களுக்கு பிளாக்மெயில் பண்ணா பயப்படாதீங்க. உங்களுக்கு பகிரங்கமா உட்காந்து நான் ஸ்கிரீனுக்குள்ள பேசுறேன். இந்த வீடியோ ஃபேக் வீடியோங்கிறதால பேசுறேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. நிஜமாவே எனக்கு வெளியிட்டா கூட நான் பேசுவேன். நீ யாரு பிளாக்மெயிலர், ஃப்ராடு பிளாக்மெயிலர்? எங்கேயோ உட்காந்து இருட்டில் உட்காந்து மிரட்டுவேன். உனக்கெல்லாம் பயப்படுவாங்களா? ஒரு பொண்ணே எனக்கு எதிராக போர் தொடுக்கட்டுமா? விருப்பப்பட்டு தானே வந்த நீ? உன்னை கற்பழிச்ச நான் சொல்றேன். ரேப் பண்ணிதான் தப்பு. மியூச்சுவல் கன்சென்டோட இருக்குள்ள நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு கேட்கிறேன். மாதம்பட்டி ரங்கராஜெல்லாம் எதுக்கு ஜாகிர் சார்ட்ட பயந்தாரு எனக்கு புரியவே இல்லையே. விருப்பப்பட்டு தானே இருந்தோம். அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு. இப்ப என்னத்துக்கு பயப்படணும் சொல்லுங்க? ரேப் பண்ணிட்டாரா அவரு? சொல்லுங்க. ரேப் பண்ணிட்டா தப்பு, ரேப் பண்ணா தப்பு, டெஃபினட்டா தப்பு. வைரமுத்து ஐயா மேல சின்மை புகார் கொடுத்தாங்க. வைரமுத்து ஐயா தவறா நடந்துகிட்டாரு சின்மையிட்டேன்னு சொன்ன பிறகும் சின்மையோட திருமணத்துல வைரமுத்து காலில் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. எதுக்காக வேண்டி வாங்கினீங்க? பதில் சொல்லுங்க. ஐயா உன்னை கவிப்பேரரசு வைரமுத்து அவருக்கு எனக்கு மேல தனிப்பட்ட அபிப்பிராயம் வேற. அது அது கவிஞருக்கும் ஒரு எழுத்தரசிக்கும் ஒரு எழுத்தாளருக்கும் ஒரு ரசனை, அது வேற விதம். உங்களுக்கு பிஃபோர் தட்டு வைரமுத்து மேல நீங்க புகார் சொல்லிட்டீங்கல்ல, உங்கள்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. அப்புறம் எப்படி உங்க திருமணத்தில் கூட காலில் விழுந்தீங்கன்னு கேட்கிறேன். முரண்பாடா இருக்கா இல்லையா? அவ்வளவு முரண்பாடா இருக்கு. அந்த அந்த விஷயம் தான் சொல்றேன். இப்ப முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்லுவாங்க கமெண்ட்ல, பாத்திமா பாபு என்னாச்சு அப்படின்னு. இது பாத்திமா பாபு கவலைப்பட வேண்டிய விஷயம். உனக்கு என்ன கவலை? துர்கா ஸ்டாலின் கவலைப்படணும். உனக்கு என்ன கவலை இதுல இருக்கு? நீ யாரு முதல்ல இதுல? அது அவங்க தானே கவலைப்படணும். நீங்க கவலைப்படுறீங்க. விஜய் திரிஷா மேட்டர் ஏதாவது பேசிருக்கா தம்பி? சொல்லுங்க. நீங்க ஓப்பனா சொல்லுங்க. பேசுறதா மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பேச மாட்டேன். சங்கீதாவை காட்டி வேணா பேசியிருப்பேன். ஆனா திரிஷாவுக்கு இந்த உறவை நான் ரிலேஷன்ஷிப்பை தப்பு சொல்ல மாட்டேன். அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அவங்க நல்லா இருக்கட்டும். ஒரு நட்டு என்ன ஒரு இல்லாம நட்டு வச்சுக்கிட்டோம். என்ன இருக்குதுல்ல? இந்த ஏஐ விஷயம் வந்த பிறகு நீ தயவுசெய்து பயப்படாதீங்க. இதெல்லாம் வேற ஒரு சாதாரண மனுஷனுக்கு அனுப்பியிருந்தா நேரம் கொலாப்ஸ் ஆயிருப்பான். தம்பி கொலன்னு ஆயிருப்பான். உங்களை மேல் உங்க குடும்பத்துல வீடியோ காமிச்சா என்ன விரல ஒரு மாதிரியா இருக்க மாட்டாங்களா? தம்பி ராசா உண்மையாப்பா நீதானா பாப்பா? முதல்ல நம்ப மாட்டாங்க. உனக்கு அந்த கூரெல்லாம் இல்லையடா, நீ எங்கடா போன அப்படிங்கிற கதை தான் இருக்கும். என்ன எங்க வீட்லயே அதே தான் சொல்லுவாங்க. எங்க வீட்லயே அதே தான் சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வர்த்து தெரியும். இல்ல இதெல்லாம் செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படின்றது தெரியும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கிட்டா நான் யாருக்கு ஃபீல் பண்ணணும்? நான் கட்டி வச்சிருக்கேன்னு ஒரு பொண்டாட்டி, அவளுக்கு தான் ஃபீல் பண்ணணும். அவளுக்கு எதுவும் இல்லைன்னா அப்புறம் வேற யாரு என் மேல குற்றச்சாட்டு சொல்லி என்ன ஆகும் சொல்லுங்க? நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆடியோ கால் இருக்கும், வீடியோ கால் இருக்கும். என்னைக்கோ பேசியிருப்போம் வச்சிருப்போம். அதெல்லாம் எடுத்துட்டு வருவியா? இன்னைக்கு எல்லாரும் பருவ காலத்தை தாண்டி தானே வந்திருப்போம். அதை தூக்கிட்டு நீ நிப்ப. இன்னைக்கு ஒரு மனுஷன் சமுதாயத்துல உயர்ந்த இடத்துக்கு போறோம், அவன் மேல குற்றச்சாட்டு அள்ளி தூருது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காருல்ல, அவரு பயங்கரமான விளையாட்டுகள் விளையாண்டு தான். இன்னைக்கு தூக்கிட்டு பேசுவீங்களா? அதெல்லாம் நித்யானந்த சுவாமி சொல்லவே வேணாம், வேற லெவல்மா. ரஞ்சிதா சொன்னா அவருக்கு சேவை செய்தார். சேவையின் வடிவம் அதுன்னாரு. அவர் நான் பரவச நிலையில் இருந்த போது பன்னாடைகளா மறைத்து வைத்தாடா கேமரா அடிப்பீர்கள் அப்படின்னு போயிட்டே இருந்தாங்கல்ல. சில்ல விட்டுமா. நம்ம புதிய தலைமுறை பாரி வந்துரு என்ன சொன்னாரு? நான் எப்பயே வாலிப வயசுல இருந்த வீடியோவெல்லாம் இப்ப கொண்டு வரீங்க. ஐயா மறந்துட்டாங்க எல்லாரும், நீங்களா ஐயா அட்மிட் பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த வீடியோ காமிச்சா எல்லாரும் இப்ப உங்கள்கிட்ட காமிச்சு போயிட்டு வந்துருக்கீங்க. அட சார் இது யாரு சார் யாரு? எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை எங்க அப்பா சீனாவிட பக்கம் போயிருப்பாரா? அதுக்கு வழி இல்லையே. இல்ல இல்லை, ஏதாவது ஒரு ஒப்புமை வேணும்லமா. நான் என் பாஸ்போர்ட்டை ஓப்பன் டெல்காஸ்ட் நான் பண்றேன். என் பாஸ்போர்ட்டும் வேற சீனாலாம் போகவே இல்லை. போயிருந்தாலும் 1+2ங்கிறதுலாம் நம்ம பிசிக்கல் எடுத்து அவ்வளவு இல்லை பாருங்க. வெளிப்படையா சொல்லிட வேண்டியதில்ல. ஒருத்தருக்கு சொந்த தொகுதியிலே நிக்க வைப்பு இல்லையா, தனி தொகுதியில போயா ஜெயிக்க போறா, இடைத்தேர்தல ஜெயிக்க போறா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பட் எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வன்மமா பரப்பப்படுகிறது, அது நமக்கே வருது. ஆடியோ லீக்கேஜ், பயப்படாதீங்க. ஆடியோ லீக்கேஜ் எல்லாம் என்ன பண்ண போறாங்க? வீடியோ ரெக்கார்டு வீடியோ கால் வச்சு என்ன பண்ண போறாங்க? நீங்க ஒரு பொண்ணுகிட்ட வீடியோ செக்ஸா பேசுறீங்கம்மா, ஒரு ஆணு இப்ப அந்த ஆண் இருக்கா, காதலிகிட்ட வீடியோ பேசுற, அவன் ஸ்கிரீன் ரெக்கார்டை ஏதோ போட்டு வந்துட்டான்னா அந்த நாய் உன்கிட்ட செக்ஸா பேசித்தானே இருக்கு. நீ ஏன் பயப்படுற?
நான் என்ன பண்ண முடியும்? சரி, ஒரு பொம்பளை பிள்ளை நீ இருக்கிற, நீ ஒரு காதலன்ட்ட வீடியோ காலில் ஆபாசமா இருக்கிற, அதை காமிச்சு அவன் மிரட்டான, நீ எதுக்கு பயப்படுற? நீடு தாண்டா இருக்கிற. அதுக்கெல்லாம் நீங்க ஒரு காலம் வாழ்த்தாகாதீங்க. ஏயில குரல், வீடியோ, சித்தம், உடம்பு என்ன ஒன்றும் கொண்டு வரலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துல ஒருட்ட ஏயில ஜமீல போட்டு பண்ண சொல்லுவோமா? நான் யாரோட ரெக்கவர் பண்ணி கொடுப்பாரு இவரு. 9வது அப்படிங்கிற பையன் பண்றான், நம்ம என்ன பெரிய பிரமாதமா? இது நம்மளை தூத்துவதற்கு உயர்வு. நீங்க பொம்பளை பிள்ளை உயர்வா போயிட்டுன்னு வச்சுக்கீங்க, அவனை தட்டே வேற ஒண்ணுமே இல்லை. அவன் பார்த்தே இருக்க மாட்டான் அவனை யாருன்னு. சினிமா நடிக்கலாம் பார்த்துருக்கோமா? உட்காந்து பக்கம் பேசுறேன், இவனுக்கு அவனுக்கு தொடர்பா, கல்ல தொடர்பா. நீ ஏன் போய் விளக்கு பிடிச்ச? உன் வேலை என்னடா? அதோட முடிஞ்சு போச்சு. ஆணும் பெண்ணும் பேசுறது வச்சு பேசுறது எல்லாம் அதெல்லாம் இல்லாமையா இருக்கும் அப்படின்னு. இது பூரோட பிறலி கதை. எவ்வளோ ரக்காய வச்சிருக்காராங்கிற கதை தான். வடிவேலு தும்மனோடு குதிச்சு ஓடுவாரு. இந்த மாதிரி பண்ணா பயப்படாம ஃபேஸ் பண்ணும். அதை பயத்தை பேசுறதுல எதுவுமே பேசணும். ஆமாங்கணுமா, பெருமையா இருக்குல்ல. பெரிய மனுஷன் ஆகிட்டாலே பாலியல் சர்ச்சைகள் வந்தாதாம பெரிய மனுஷன். அது மாதிரி என்ன மாதிரி கேரக்டர்லாம் நீங்க பாத்துறாதீங்க எங்கேயுமே. நான் ரொம்ப வித்தியாசமானவன். ஒரு சின்ன ஒரு குட்டி கதையோட முடிக்கிறேன், ஓகே? கொடுமையான கதை அது. தொப்பூர் காட்டில் என்னோட சாண்ட்ரோ காரு பரட்டி விட்டேன் வண்டியை. வண்டி பரண்டு போச்சு. வண்டி பரண்டு மண்டை இந்த இடத்துல திறந்து ரத்தம் ஊற்றுதுமா, திறந்து ஊற்றுது. லாரி டிரைவர்ஸ் தான் கட்டு போட்டாங்க, இறக்கி தலையில் கட்டு போட்டாங்க. நான் வண்டிக்குள்ளேயே பூந்து போனேன். அந்த சைடு 2 திறக்க முடியல, பின்னாடி டோர் தான் எடுத்தாங்க. மறுபடியும் வண்டிக்குள்ளேயே போகிற, ரத்தம் ஊற்றுது. என்ன தேடுற? வண்டிக்குள்ளே போயின்னு நான் வெத்தலை பாக்கு போடுவேன். அவன் வெத்தலை பாக்கு போடுவேன். கிராமத்தில் வெத்தலை பாக்கு போடுவோம்னா, இப்பயும் ஒரு படம் வெத்தலை பாக்கெல்லாம் போடுவேன். ரொம்ப அழகா இருக்கு எனக்கு. அதுலயே நீங்க வெத்தலை பாக்கு தேடிட்டு இருந்தீங்களா? உள்ள போய் வெத்தலை பாக்கு போட்டத எடுத்து டேஷ் இருக்கா பாரு. இவன் இந்த லாரி டிரைவர் கேட்டா, இது ஆர்சிபிக்கு இன்சூரன்ஸ் தேடுறீங்களான்னு. இல்ல வெத்தலை பாக்கு வச்சிருந்தேன், அதை எடுத்து வர. யோ, என்னையா மனுஷன் நீ? வண்டி பரண்டு போய் உள்ள அடிக்குது, மண்டையில ரத்தம் ஊத்துது, வெத்தலை பாக்கு போட முடியாது. வண்டியும் பரண்டு போச்சு, மண்டையும் உடஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்றது? வெத்தலை பாக்காது நிம்மதியா போடுறேன்னு. எவ்வளவு ஒரு காமெடி இல்ல? எல்லா இடத்துலயும் ஐயோ, நான் அப்படிதான் இருப்பேன். இதை பத்தி கவலைப்பட மாட்டோமா? அது அப்படிதாங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பேன். ஆமாங்க அப்படிதான். இந்த இப்ப சமீபத்துல ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஓப்பனா சொல்றேன், ரொம்ப காமெடி. வாங்குறது பூரா படு மொக்க. நான் பண்ற சேட்டை பூரா 5வது மாடியில ஸ்விம்மிங் பூல்மா, ஸ்டார் ஹோட்டல்ல குளிச்சுட்டு லிப்ட் நான் 3வது மாடி வரணும். ஆஸ் யூஷுவல் 0 அமிவிட்டுட்டேன். பார்த்தா ஒரு சின்ன டவல், ரொம்ப மெல்லிசான டவல் தான் கட்டியிருந்தேன். 0 ஸ்டார் ஹோட்டல் தொடல தாவடா தாவு, எங்கடா தாவுறது? என் கோலத்தை தான் ரிசப்ஷனே பாக்குறேன். எல்லாம் திருப்பிக்கிட்டாங்க தலைய. அது க்ளோஸ் ஆகி தொலைய மாட்டுது. சரக்குடன் ஆயிட்டு மேல போட. என்னங்க இப்படி என் கூட வந்துட்டேன். என் கூட என்னங்க அப்படி? அது என்ன பண்ண முடியாது? பிறந்த ஊர்ல பிறந்த மணியா வந்துட்டேன், என்ன பண்றது? விட்டு தள்ளு, வளர்ட்டி விட மேட்ற. அது நடந்து போச்சு இல்ல, அதை பத்தி பேசி என்ன போகுது? எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அண்ணன் இருக்கிறேன். எந்த பிளாக்மெயில் வீடியோ ஆடியா இருந்தாலும் கால் பண்ணு, நான் ஓட விட்டு தர்றேன் அவங்கள. எல்லா காலத்துலயும் எல்லாருக்கும் இருந்திருக்கு. காமராஜருக்கு வப்பாட்டி இருந்து கட்டி விட்டாங்க. காமராஜருக்கு சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னாங்க. இருந்துச்சா? இல்ல இல்லை. அறிஞர் அண்ணா சொல்லி சொன்னாங்க, பானுமதிக்கும் தொடர்பு இருக்காம. அவளு படிதாண்டா பத்திரியில் நானும் முற்றுந்தரத்து முனிவன் இல்லைட்டு போயிட்டே இருந்தார். போ வாயமுடுறா. கலைஞர் கருணாநிதி ரெகக்னைஸே பண்ணிட்டாரு. வா கல்யாணமே பண்ணிவோ, வா போ, முடிஞ்சு போச்சு. மோடி கூட அவர் பொண்டாட்டியோட வாழல. பிரதமர் பில் கிளின்டன் அவரோட ஜட்டியில இருந்த செம்மன வரைக்கும் சேர்த்து பிடிச்சி கொடுத்தாங்க. பில் கிளின்டனை. நெல்சன் மண்டேலாவோட மகனை HIV செத்து போனார். சொல்லுங்க, ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் பேரை சொல்லுங்களா? எல்லாரும் சொல்ல, நிறைய பேர். ட்ரம்ப் மேல இல்லாத பெண்கள் கேஸ். ட்ரம்ப் எப்ஸ்டீன் ஃபைல்ஸே அவங்க மேலதான் இருக்கு. அவங்களே இந்த நாட்டுல பெரிய மனுஷன் வாடுறாங்க. நமக்கு என்ன? நம்மள மாதிரி சாமானியர்கள் தாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு பயந்து சூசைட் எல்லாம் பண்ணிக்கிறது. இப்ப நான் இருக்கிற அந்த அயன் ஹேண்ட் இருக்குல்ல, இந்த மனநிலை, இந்த பக்குவம், இது உங்களுக்கு எல்லாம் இருக்குமான கேள்விக்குரியான விஷயம். ஆனா வளர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் போடுறேன். இல்ல நானே ஒரு வீடியோ போடுவேனா? இது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் தம்பி. இது உண்மையாவே இருந்தாலுமே இதே தெம்போட பேசக்கூடிய தைரியம் எனக்கு உண்டு. எனக்கு அப்படி வாழ்க்கை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 24 hours வெளிச்சத்திலே இருக்க. எனக்கு பர்சனலே கிடையாது.
என் ஃபோனே சம்டைம்ஸ் மினிமம் டைம்ஸ் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. எனக்கு என்ன பர்சனல் இருக்குது? ஜிபே தான் கூப்பிட்டு சொல்கிறீங்க சார் பணம் போட்டிருக்காங்க, வேறு எதுக்கு சொல்கிறீங்க? நீங்களும் தான் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. அதனால எனக்கு பர்சனலே கிடையாது. ஆனால் அப்படி இருந்தாலுமே இதே தைரியத்தோடு எதிர்கொள்வேன். நன்றி. நன்றி சார்.